the Chennai City branch. And also Poland Electoral Service of India and the daily Rotary Anarchist Council 3234 and the charter year of 2024-25 day of group is jointly organized this function of CPR training, cardiopulmonary resuscitation. இது செயல்முறை விளக்கம் எப்படி ஒரு உயிரை வந்து நடந்து போகிற உயிரை ஒரு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஹார்ட் ஸ்டாப் பீட் அது எப்படி சுவாசம் வந்து புத்துயிர் பண்ணுறது பற்றி ஒரு சுவாச விளக்கத்தை வந்து நம்ம சீஃப் அனஸ்தீசிஸ்ட் வந்து இங்கே கேட்க போகிறாங்க. அண்ட் really more about that, we have Dr. Kannan here. He is the laparoscopic surgeon and chairman of Primary Hospital. Sir, and I welcome our good friend, the Annaanagar constituency MLA, Mr. M.K. Mogan. Please put your hands together to welcome him, please. So, எல்லாருக்கும் காலை வணக்கம். Thank you so much for being here with us. இன்னைக்கு வந்து ரோட்டரி ஆனெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆனெக்ஸ் கவுன்சில் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சிபிஆர் ட்ரைனிங் இது வந்து பசங்க ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொட்டேரியன்ஸோடைய பசங்களுக்கு ஆனெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஆனெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆனெக்ஸ் கவுன்சில்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த பசங்க இனிஷியேட் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய சாதனை. 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் சிபிஆர் ட்ரைனிங் நாங்கள். ஸோ we have trained around 3000 people. I think that deserves a big round of applause. So நம்ம கைத்தட்டல் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க, அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து I would like to welcome all the Rotarians. உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். And big thanks to Dr. Kannan and our MLA திரு M.K. Mohan sir. அவர் வந்து இன்னைக்கு இங்கே பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். And without much ado, we have our district Annex representative Halima. She will give a formal welcome address. Good morning all. So this is Annette Halima from the District Annex Council and the District Annex representative for the year 2024 and 2025. So now we are here to demonstrate CPR, how CPR is done and what are the, you guys are all medical students here, so you know what are the uses of CPR, right? Would anyone of you like to volunteer and tell me that? Okay, so as Jayashree Aunty said, we have trained more than 2000 people in the CPR training. We have conducted one with Apollo Hospital and now we are doing it with Prime Hospital. So, thank you so much guys. Thank you Mustafa. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஒரு மிக முக்கியமான நாள் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலவிதமான செயல்பாடுகளை செய்ய போகிறோம். இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னென்னா, நம்முடைய அன்பானவர், பண்பானவர், நமக்கு உற்ற துணையானவர், நமது தொகுதி MLA திரு மோகன் சார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய கரகோஷம் வேணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா, இந்த இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு 10 days கழிச்சு தான் பண்ண வேணும். அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிரேக் பண்ணி சார் வந்து நமக்காக சொல்லி இம்மீடியட்டாக 2 நாளில் ஆர்டர் வாங்கி கொடுத்தார். அதுக்கு ஒரு பிக் அப்ளாஸ். இன்றைக்கி ஏன் நான் ரொம்ப முக்கியமான நாள் சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வயசில் கார்டியாக் அரெஸ்ட் வந்து உயிரிழப்பு ஏற்படும் நம்ம சொல்லவே முடியல. 28 வயசுலேயும் வருது, 38 வயசுலேயும் வருது, 80 வயசுலேயும் வருது. அதுக்கு பலவிதமான காரணங்கள்: உணவு பழக்க வழக்கம், மரபணு குறைபாடு, அதிகப்படியான கொலஸ்ட்ரால், அதிகப்படியான மன உளைச்சல், இந்த மாதிரி பல காரணங்களை சொன்னாலும் அதை நம்ம தடுக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. பட் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன்? ஒன்று, அதற்கான விழிப்புணர்ச்சி நம்மக்கிட்ட கிடையாது. ரெண்டாவது, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, அதனால் ஏற்படும் சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம தடுக்க முடியும், ப்ளஸ் அப்படி வந்தால் இம்மீடியட்டாக நம்ம வந்து அதுக்கான ரெசிஸ்டேட்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு விளக்கிறதுக்காக நம்முடைய கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அரவிந்தன் இஸ் சீனியர் கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் இண்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்.
Dr. Jayaprakash is a senior most anesthetist and a cardiopulmonary resuscitation specialist. அவங்க நம்மகிட்ட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ குழுமத்துலேருந்து ரெசிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட் நம்மகிட்ட வந்திருக்காரு. இவங்க வந்து கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன், அதாவது இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல். ஒரு அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் நின்றுட்டால் இம்மிடியட்டாக வந்து அவங்க செஸ்ட் மேலே நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுனால எப்படி என்னன்ற மெத்தடை அவங்க டீட்டெயில் நம்ம சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நின்ன ஹார்ட் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்கிறோம். இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் அதை அவங்க கிளியராக நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதற்கு அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30% பாப்புலேஷனுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் த வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து இந்தியாவில் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ரீசன் அதனுடைய இன்சிடென்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு ரீசன் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான். அதற்கு அடுத்து ஒபிசிட்டி. 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இன்சிடென்ஸ் வந்து 5 to 10% இருந்தது. இன்றைக்கி 20-25%. அப்போ மேல்ஸில் வந்து 10% ஆகும், ஃபீமேல்ஸில் 7% இருந்தது. இன்றைக்கி மேல்ஸில் 23%, ஃபீமேல்ஸில் 25% வந்து ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ். அதுக்கு எல்லாம் ரீசன் என்னென்னா டயட்டு, லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் நம்மளுடைய அதர் வழிமுறைகள். இப்போ அந்த ஒபிசிட்டி ப்ளஸ் டயபெட்டிஸ் இது ரெண்டும் சேரும்போது ஃபேட்டி லிவர் வந்தது. ஃபேட்டி லிவரில் நம்ம கிரேடிங் இருக்குது. அதை பற்றி நிறைய பேச முடியும், பட் அதற்கான நேரம் இப்போ கிடையாது. அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பிரைம் இந்தியன் மருத்துவமனையும் அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை சிட்டி பிரான்ச்சை சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம அண்ணா நகர் டவரில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர் ஸ்க்ரீனிங் நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி நம்முடைய தொகுதி எம்எல்ஏ திரு மோகன்சார் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நம்முடைய இந்தியா அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை சிட்டி பிரான்ச்சுடைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் டாக்டர் ஆனந்தி மேடம் இருக்கிறாங்க. ட்ரெஷரர் டாக்டர் பாண்டியராஜா இருக்கார். ஜாயின்ட் செக்ரட்டரி டாக்டர் நொரானா சேனல். அண்ட் இந்த ப்ரோக்ராமை வெல் ஆர்கனைஸ்டாக கோஆப்ரேட்டிவாக பண்ணுறதுக்கு மிஸ்டர் மோகன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஐ வுட் நாட் டேக் மச் டைம். இப்போ இமீடியட்டாக அவங்க வந்து கார்டியோபல்மனரி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ பார்த்து தேங்க்யூ. குட் மார்னிங். ஹார்ட் அட்டாக் சார் ப்ரீஃப் பண்ண மாதிரி ஒன் ஆஃப் தி மேஜர் ஈவெண்ட்ஸ் வாட் வி சீன் ரொட்டீன் லைஃப் ஸ்டைல். ஸோ சார் சொன்ன மாதிரி முதல்லலாம் ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஒரு 60 வயசு 70 வயசு இந்த மாதிரி ஏஜில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளியராக வந்து 2 வீக்ஸ் பேக் ஆல்சோ ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஒரு 24 வயசு தான் அவருக்கு வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த யங் ஏஜில் வர ஹார்ட் அட்டாக்கும் எல்டர்லி வர ஹார்ட் அட்டாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாட் ஒன் அண்ட் சேம். ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக யங் ஏஜில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் லைக் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி இருக்குது. என்டையர் ஆர்ட்ரி வந்து நமக்கு வந்து கிளாக். ஸோ அந்த முறையில் வந்து சான்சஸ் ஆஃப் ஹேவிங் தி சடன் கார்டியாக் டெத் இஸ் வெரி ஹை. ஸோ அப்போ வந்து இந்த சிபிஆர் முறை வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நிறைய தேவைப்படுவாங்க கம்பேர்ட் டு ஈவன் எல்டர்லி பீப்புள். ஸோ வி ஆர் ஹியர் டு டெமான்ஸ்ட்ரேட் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். We'll start the session. Good morning. I'm Dr. Jayaprakash, anesthetist and critical care physician. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிக்கணும், ஏன் வந்து இந்த சிபிஆர், அதான் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் பேராமெடிக்ஸ்லாம் இருக்காங்களே, ஏன் வந்து சிபிஆரை வந்து காமன் மேன், ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை போலீஸ் மேன், ஃபயர் இன்ஜின் ஏன் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் சடன் கார்டியாக் அரெஸ்ட். அதாவது ஹார்ட் வந்து டக்குன்னு எந்த ஒரு அறிகுறி வார்னிங் சைன் இல்லாமல் டக்குன்னு ஹார்ட் வில் கோ ஃபார் அரெஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், யூட் ஹவ் வாட்ச்ட் இன் மெனி இதில் உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். சார் நீங்கள் ஒருத்தர் டக்குன்னு அன்கான்ஷியஸ் ஆவார், உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க 5 மினிட்ஸில். ஆனால் அங்கே டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை டாக்டர் இப்போ தானே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தட் இஸ் த ஈவெண்ட் கால் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். அதாவது நீங்கள் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதோ, இல்லை வீட்டில் சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது, டிவி பார்க்கும் போது, இல்லை ஜிம்மில் இருக்கும் போது, ஸோ இன் எனி சுச்சுவேஷன் திஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட் கேன் ஹேப்பன். ஸோ
ஸோ the ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணி கழுத்தில் இருக்கிற ரத்த குழாய் மூலியமா பிரெயினுக்கு சப்ளை போய்கிட்டே இருக்கும். சடன்லி the heart will stop. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? the time, the crucial time, even everybody should know what to do when this happens. ஏன்னா the brain will go for permanent damage within 3 to 5 minutes. ஸோ ஏன் வந்து இதில் டைம் இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து இதை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதை ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன் ரீசன் அப்படின்னா within 5 minutes brain will go for permanent damage. That is called as CPR. ஸோ CPR அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தொராக்ஸ் இருக்குது, அதாவது நெஞ்சு பகுதி இருக்குது, முன்னாடி போன் இருக்கும், பின்னாடி போன் இருக்கும், நடுவில் ஹார்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஹார்ட் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா யூ ஹாவ் டு பம்ப் யூ ஹாவ் டு கிவ் கம்ப்ரெஷன் ஸோ தட் ஹார்ட் பம்பிங்கை நீங்கள் மேனுவலாக ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது பம்பிங் ஆஃப் ஹார்ட் வில் கண்டினியூ டு த பிரெயின். ஸோ பிரெயின் வந்து பெர்மனன்ட் டேமேஜுக்கு போகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்டியோபல்மனரி ரெசிசிட்டேஷன். இல்லை நுரையீரல், இருதயம் மற்றும் நுரையீரல் உயிர்ப்பித்தல். ஸோ இந்த ப்ரொசீஜர் எங்கே நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே ஒரு இடத்துல வந்து டக்குனு ஒருத்தர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுவுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு திங், இது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு திங் ஷுட் பி ஒரு 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 இஃப் யூ ஆர் அ ட்ரெயின்ட் பர்சன், இஃப் யூ ஆர் அ சர்டிஃபைட் பர்சன், பார்த்த உடனே நீங்கள் சீன் சேஃப்டி பார்க்கணும். ஸோ இந்த இடம் சிபிஆர் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியலான இடமா, ஏன்னா நடு ரோட்டில் கூட ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அன்கான்ஷியஸ் ஆகி விழலாம், எங்கே வேணாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி சேஃப் கார்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஷிஃப்ட் த பேஷண்ட் டு எ சேஃப்டி பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நல்லா சேஃபாக ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை தரையில் ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் வச்சுக்கலாம். ஸோ சோஃபா, குஷன் இதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ரெஷன் வந்து அந்த குஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ இட் ஷுட் பி அ ஹார்ட் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், ஸோ சிபிஆர் யாருக்கு கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ எல்லாரும் மயங்கி விழுந்தால் சிபிஆர் கொடுத்துட முடியாது. ஸோ சிபிஆர் கொடுக்கணுன்னா மூச்சு, பல்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். ஸோ மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கணும், பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், பேஷண்ட் கான்ஷியஸாக இருக்காரா அப்படின்னு தட்டி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். அப்புறம் யூ ஹாவ் டு இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ எத்தனை கம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும், அது குவாலிட்டியாக எப்படி கொடுக்கணும். நம்ம நல்லது பண்ணுறோமோ இல்லையோ போய் கெட்டது பண்ணிடக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ த கைட்லைன்ஸ், எத்தனை கம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும். எனிபடி நோஸ் ஹவு மெனி கம்ப்ரெஷன்ஸ்? நீங்கள் சொல்கிறது ரேஷியோ 30:2, 30 கம்ப்ரெஷன் 2 ப்ரீதிங் கொடுக்கணும். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கம்ப்ரெஷன் மினிமம் கொடுக்கணும்? மினிமம் 100 to 120. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 120 கம்ப்ரெஷன், அதாவது ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், அதோட டெப்த் எவ்வளோ இருக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், அதாவது நிப்பிள் லெவலில் மிட் செஸ்ட்டில் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த டெப்த்து வந்து ஷுட் பி அட்லீஸ்ட் 2 inch, 2 inch இல்லை 5 to 6 சென்டிமீட்டராவது நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா தான் ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து பிரெயினுக்கு வந்து ஸ்லோவாக டாக்டர் வர வரைக்கும், இல்லை அடுத்த ஸ்டாஃப் வர வரைக்கும், இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரெயினுக்கு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோனில் வச்சுட்டீங்க. செகண்ட், அவர் வந்து கான்ஷியஸாக இருக்காரா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா பிடிச்சி இப்படி ஆட்டுறதோ, தலையை இப்படி இன்ஸ்டேபிள் ஆக்குறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் விழுவும் போது சர்வைக்கல் ஸ்பைனில் இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ ஷோல்டர் ரெண்டுத்துலேயும் போய் ஐயா நாக்க நீட்டுங்க, பேரை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், பல்ஸ் இருக்கா, மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். பல்ஸ் எங்கே பார்ப்போம்னா நார்மலாக டாக்டரை பார்த்தீங்கன்னா கையில் வச்சு பார்ப்பாங்க, அது வந்து பெரிஃபரல் பல்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் சென்ட்ரல் பல்ஸ் பார்க்கணும். தொண்டைக்கு நடுவில் விரல் வச்சிங்கன்னா இது ஆடம்ஸ் ஆப்பிள் முட்டிகிட்டு இருக்கும், இந்த இடத்துல சென்டரில். அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் லேட்டர்லாம் வந்தீங்கன்னா ஒரு குரூவ் இருக்கும், அங்கே வந்து கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு ஒரு ரத்த குழாய் இருக்கும், அதுதான் சென்ட்ரல் பல்ஸ். அதை நீங்கள் பால்பேட் பண்ணி அதை நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா அதோட பல்சேஷன் தெரியும். அடுத்தது அவர் வந்து பல்ஸ் பார்க்குறாரு. செகண்ட் வந்து உங்கள் காதை கொண்டு போய் பேஷண்ட் வாயு மூக்கு பக்கத்தில் வைக்கணும், வச்சு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு காற்று வருதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே டைம் வந்து நீங்கள் வந்து செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். மூச்சு இல்லை, பல்ஸ் இல்லை, பேச்சு இல்லை. ஜஸ்ட் 10 செகண்ட் இதை பண்ணணும். ஏன்னா ஒரு செகண்டும் நமக்கு முக்கியம். 10 செகண்டில் பார்த்துட்டாரு, பேஷண்ட் இஸ் அன்கான்ஷியஸ். செகண்ட், உடனே யூ ஷுட் கால் ஃபார் ஹெல்ப். எப்பயுமே
கால் ஃபார் ஹெல்ப் இஸ் த எனி எமர்ஜென்சி கிரைசிஸ் கால் ஃபார் ஹெல்ப். பக்கத்தில் யார் இருக்காங்களோ உடனே கூப்பிடுங்க, அலர்ட் பண்ணுங்க. ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லலாம், ஒருத்தர் வந்து கரெக்டாக நீங்கள் கூப்பிட்றது ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடணும். ரெட் ஷர்ட் சார், ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, நீங்கள் தயவுசெய்து ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணுங்க. எங்கே இருந்தாலும் 5 minutesல இட் வில் ரீச். அடுத்தது ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஐடி கார்டு பர்ஸு கொடுத்து அவங்க அட்டெண்டர்ஸ் கூப்பிடுங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஜாப், இஃப் யூ ஆர் ட்ரெயின்டு பர்சன் யூ ஷுட் நோ டு லீட் த சிச்சுவேஷன், அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது செகண்ட், பல்ஸ் இல்லை, மூச்சு இல்லை, ஸ்டார்ட் சிபிஆர். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு 2 பேர் முன்னாடி வாங்க, ஜஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் அது. ஹிப்பில் இருக்கணும். ஏன்னா உங்க ஷோல்டரோ எல்போவோ வச்சு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஃபெட்டிக் ஆயிடுவீங்க. உங்களால 30 செகண்டுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ உங்க மூவ்மெண்ட் வந்து ஹிப்பில் இருக்கணும். இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. 2 நிப்பிள்ஸ்க்கு நடுவில் சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல உங்க பாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். எஸ், வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா அந்த செஸ்ட் கம்ப்ரஸ் ஆகும், ஹார்ட் வந்து ஸ்குவீஸ் ஆகும், பிரெயினுக்கு வந்து பிளட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் சிபிஆர். இது வந்து எத்தனை கொடுக்கணும்? எஸ், 30 முடிச்ச உடனே இன்னொரு ரெஸ்கியூவர் வந்து ப்ரீதிங் பண்ணணும். ஸோ 2 பேர் இருந்தீங்கன்னா பெட்டர். ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்களே போய் அடுத்தது ப்ரீதிங் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவோ உங்கள் தெரிஞ்சவங்களோ நீங்கள் மவுத் டு மவுத் பிரெத் கொடுக்கலாம். என்னன்னா ஒரு கையில் வந்து தலையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு ஃபிங்கரை வச்சு மூக்கை பண்ணி லிப்பை லாக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் அ நல்ல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம ஒரு நார்மல் மூச்சு விடுற மாதிரி நல்ல ஒரு ப்ரீதை வந்து உள்ளே தள்ளி விடணும். தள்ளும் போது செஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் தெரியணும். ஸோ 2 breaths நீங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து ஹெட் டில்ட் சின் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக தலை வந்து இப்படி இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும். தொண்டை, அதாவது ஏர்வேன்னு சொல்லுவோம், மூக்கு, தொண்டை, கழுத்து, அதுக்கப்புறம் தான் நுரையீரலுக்கு காற்று போகும். இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஹெட் டில்ட் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெட் டில்ட் ஆச்சுன்னா இது ஓப்பன் ஆயிரும் ஏர்வே. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன், அப்புறம் ஏர்வே, அப்புறம் ப்ரீதிங். ஸோ CAB. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சர்க்குலேஷன் ஃபர்ஸ்ட், தென் யூ ஹாவ் டு ஏர்வே பேட்டர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஹெட் டில்ட் அண்ட் சின் லிஃப்ட் பண்ணிவிட்டு மவுத்தை லாக் பண்ணிவிட்டு, இல்லாட்டி உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எமர்ஜென்சியில் இந்த AED மிஷின் அண்ட் இந்த மாஸ்க் இருக்கும். இந்த மாஸ்க்கை நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிக்கிட்டு கூட இது வழியாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதோட ஒரு வால்வ் இருக்கும். ஸோ அந்த கண்டாமினேஷன் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரீதிங் கொடுத்தீங்கன்னா ஸோ த செஸ்ட் வில் எக்ஸ்பேண்ட். இது வந்து நீங்கள் வந்து 30 கம்ப்ரெஷன் 2 breaths 30:2 ரேஷியோ. ஒரு நிமிஷத்துக்கு 100 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 ரெஸ்கியூவர்ஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள ஒருத்தர் ப்ரீதிங் கொடுக்கலாம், ஒருத்தர் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். இது வந்து எது வரைக்கும் பண்ணணும்? 5 cycles. இல்லை அட்லீஸ்ட் உங்களை யாராவது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வித் AED. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து இந்த AED. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வலி வருமே, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே, மயக்கம் வருமே, ஏன் வந்து நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு மயக்கம் அடிச்சு விழுறாருன்னா ஹார்ட்டில் வந்து அரித்மியா, அதாவது வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு கரண்ட் சர்க்கியூட் மாதிரி இருக்கும். அதில் வந்து டிஸ்கனெக்ஷன் ஆகிறதுனால ஹார்ட் பம்பிங் வந்து ஒரு 200 to 300 பம்ப் ஆகும், ஆனால் பிளட்டே வெளியில் வராது. அது வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆர் சடன் அன்கான்ஷியஸ்னஸ். இது வந்து ஒரு சிம்பிள் மிஷின். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். அந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இது அப்நார்மாலிட்டியை வந்து கரெக்ட் பண்ணுறது இந்த மிஷின். அது உள்ளேயே 2 பேட் இருக்கும். அந்த 2 பேட் ஒன்று வந்து செஸ்டோட சென்டரில் வைக்கணும், இன்னொன்று வந்து சைடில் வைக்கணும். அதோட லொக்கேஷன் ஃபோட்டோவோட இருக்கும். அதை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ண அதுவே ஆன் பண்ணிங்கன்னா அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். இங்கே கனெக்ட் பண்ணுங்க, ஷாக்கை டெலிவரி பண்ணுங்க. அந்த ஷாக்கை டெலிவரி பண்ணும்போது யாருமே பேஷண்ட்டை டச் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிவிட்டு ஷாக் டெலிவரி பண்ணிங்கன்னா அந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா 200 to 300 அடிக்கிறது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகி சம்டைம்ஸ் நார்மல் சைனஸ் நார்மல் ரிதம்கே போயிடும். அப்போ பல்சேஷன் நார்மலி பேஷண்ட்டே கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். அதனால ஆல் ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எனி பப்ளிக் பிளேஸ், மால்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு இந்த AED மிஷின் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். சிம்பிள் மிஷின். ஒரு நார்மல் நீங்கள் மொபைல் எனி எஜுகேட்டட் பர்சன் கேன் ரீட் அண்ட் யூஸ் இட். அந்த 2 பேட்ஸ் இருக்கும். அந்த 2 பேடும் கரெக்டாக வச்சு அது அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ஷார்ட் பட்டன் இருக்கும். 2 பட்டன் தான், ஒன்று ஆன் பட்டன், ஒன்று ஷாக் பட்டன். அந்த ஷாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷாக் வில் பி டெலிவர்ட்.
சம்டைம்ஸ் இந்த ஷாக் டெலிவரி ஆனோடனே பேஷண்ட் காஃப் பண்ணி கான்ஷியஸ் ஆவாங்க. அப்புறம் அந்த விடி வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்ற ப்ராப்ளம் ரிவர்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் சிபிஆர். ஸோ ஒரு டாக்டரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் இல்லை ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ட்ரெயின்டு பேராமெடிக்கல் சிபிஆர் ட்ரெயின்டு, அதாவது நான் சொல்கிறது பேசிக் லைஃப் சப்போர்ட். அவங்க பண்ண போகிறது, இதுக்கு அடுத்தது பண்ண போகிறது வந்து அட்வான்ஸ்டு கார்டியாக் லைஃப் சப்போர்ட். அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் யாராக இருந்தாலும் எங்கே ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலும் இந்த சிபிஆர் அப்படின்றது செஸ்ட் கம்ப்ரெஷன், ப்ரீதிங், ஏர்வே சர்க்குலேஷன், ஏர்வே ப்ரீதிங், சிஏபி அப்படின்றத நீங்கள் ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த 10 minutesலேயே பேஷண்ட் கான்ஷியஸ் ஆகலாம். அவர் பிரெயின் பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். செகண்டு, அவங்க வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டோட உயிரை நீங்கள் காப்பாற்றுறது. there is a possibility to save that patient. This is the basics about CPR. Sir, some few volunteers can come and you can demonstrate பண்ணி காட்டலாம். நான் இப்போ சொன்னதை ஒருத்தர் வந்து எனக்கு பண்ணி காட்டலாம். யாராவது பண்ணுறீங்களா? யாரும் இருந்தாலும் ஓகே, ஒருத்தரா வாங்க. பார்த்துட்டாரு இப்போ. இப்போ வந்து அவேக்கா இருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறாரு. ஐயா ஐயா எந்திரிங்க, கண்ணை தருங்க, நாக்க நீட்டுங்க. இல்ல 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 எதுவுமே இல்ல. செகண்ட் பல்ஸ், கரோட்டிட், கழுத்துல இருக்கிற கரோட்டிட் பல்சேஷனை பாக்குறாரு. அப்புறம் மூச்சு இருக்கா அப்படின்னு காதை அவர் மூக்குல வச்சு பாக்குறாரு. சுவாச காற்றும் இல்ல, பல்ஸும் இல்ல, செஸ்டும் எக்ஸ்பாண்ட் ஆகல. இமிடியேட்லி ஸ்டார்ட் சிபிஆர். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்றாரு. இது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க சார். எஸ், முன்னாடி வந்துருங்க. எப்பயுமே நீங்க முட்டி போட்டிருக்கணும், இப்படி முட்டி போட்டிருக்கணும். எஸ், ஸ்டார்ட் கம்ப்ரெஷன் சார். வெரி குட். இது வந்து ஸ்ட்ரைட்டாக, இது வந்து பெண்டே பண்ண வேணாம் சார். ஹிப்பில் மட்டும் தான் மூவ்மெண்ட். எஸ், எல்போவை பெண்ட் பண்ணாமல். எஸ், ஃபாஸ்ட்டாக சார், இன்னும் ஃபாஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன். அப்போ தான் 60 செகண்டுக்கு 120 கம்ப்ரெஷன்ஸ் வரும். ஸோ இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஹார்ட் போனை நீங்கள் மேலே இருக்கிறத கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஹார்ட் பம்ப் ஆகி பிளட் வந்து பிரெயினுக்கு போகும். அடுத்தது ப்ரீதிங். ஹெட் லிஃப்ட் அண்ட் சின், ஹெட் டில்ட் அண்ட் சின் லிஃப்ட். எஸ், அப்படின்னு சும்மா பக்கத்தில் வச்சுக்கோங்க சார். அந்த கையை வச்சு இந்த கையை இதை சப்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ், அப்படின்னு வச்சு 2 பிரெத், 2 மூச்சு. சம்டைம்ஸ் என்னன்னா நீங்கள் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கும் போது, அதாவது ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து பிளட் பிரெயினுக்கு போகும், லங்ஸும் கம்ப்ரெஸ் ஆகும். அப்போ வந்து மூச்சு கூட ஒரு பாசிவ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். நீங்கள் வந்து லங்ஸும் கம்ப்ரெஸ் ஆகி எக்ஸ்பாண்ட் ஆகும்போது ப்ரீதிங் நடக்கும் அதுலேயே. வெரி குட் சார். ஸோ அடுத்தது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எனிபடி வாண்ட் டு டூ அன்கான்ஷியஸ்? நவ் யூ ஆர். போய் எழுப்பி பாருங்க. தலையை மட்டும், கழுத்து தலையை மட்டும் பண்ணாம ஷோல்டர். முடிச்சிட்டு இருக்கீங்களா ஐயா? கண்ணை தரங்க. இல்லை, ஓகே. 2 நீல் டவுன் இன் போத் நீஸ். எஸ், ஸ்ட்ரைட்டாக பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு. அடுத்தது யூ ஹாவ் டு see the pulse. லெஃப்ட் ஹேண்டை இந்த ஹேண்டை வச்சு கழுத்தில் இங்கே இந்த இடத்துல யூ ஹாவ் டு see the pulse and breathing. காதை வந்து இங்கே வைக்கணும். எஸ், செஸ்ட் அதே டைம் செஸ்ட்டை பார்க்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகல, ப்ரீதிங் இல்லை, பல்ஸ் இல்லை. எஸ், யூ அலர்ட், கால் ஃபார் ஹெல்ப். சார் யாராவது இங்கே ஒருத்தர் அன்கான்ஷியஸாக இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் யூ ஸ்டார்ட் த சிபிஆர். எஸ், எல்போ ஸ்ட்ரெயிட், பேஷண்ட்டுக்கு பேரலா. எஸ், மூவ்மெண்ட் ஷுட் பி இன் த ஹிப். எஸ் எஸ். ஸோ செஸ்ட்டு வந்து நல்லா கம்ப்ரெஸ் ஆகுது. வெரி குட். ஸோ யூ டூ இட் 30 கம்ப்ரெஷன்ஸ், 2 ப்ரீதிங்ஸ். யூ ஹாவ் டு டூ. ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன் மினிமம் கொடுக்கணும். வெரி குட். கமான். சரி, நீ ஏஐடி, யூ ஆர் அ ஸ்டாஃப், ஏஐடி அட்டாச் பண்ணு. 5 சைக்கிள்ஸ் கொடுத்துட்டீங்க. அடுத்தது ஏஐடி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இந்த ஏஐடியை எடுத்து கனெக்ட் பண்ணுறதுலையும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஷாக் கொடுக்கறதுல 30 செகண்ட்ஸ் 1 minute வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்க்குலேஷன் ஹேம்பர் ஆயிரும். டக். எஸ், யூ கேன் டூ த செஸ்ட் கம்ப்ரெஷன். Are you okay? Are you okay? Are you okay? Are you okay? No. Pulse bar. அடுத்தது breathing. Breathing பார்க்கணும். ப்ரீதிங் ஆகுதா, மூச்சு ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கணும். சரி, நிறைய கண்டிஷன்ஸில் பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆவாங்க. சம்டைம்ஸ் பல்ஸும் இருக்கும், கண்டினியூ பல்ஸும் இருக்கும், மூச்சும் இருக்கும். அப்படி இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஆம்புலன்ஸை கால் பண்ணிடலாம். மூச்சு நார்மலாக விட்டுட்டு இருப்பாரு, கழுத்தில் பல்ஸும் இருக்கும். சம்டைம் கேஸ்பிங்கில் இருப்பாங்க. சரி, இப்படி மூச்சு இருக்கும், ஆனால் பல்ஸ் இருக்காது. அது வந்து கேஸ்பிங் பிரெத் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ். அப்பயும் நீங்கள் வந்து உடனே சிபிஆரை ஸ்டாப் பண்ணிடணும். கழுத்தில் பல்சேஷன் இல்லை, பல்ஸ்லெஸ் அப்படின்னாலே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த சிபிஆர். வெரி குட். ஸோ அடுத்தது ஏஇடி. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு கொண்டாங்க.
எங்கெங்க பேட்ஸ்? எஸ். When the first pad remove clothes from patient's chest. So you have to remove the clothes from patient's chest. Peel white pads from grey plastic case. Attach pads to bare skin exactly as shown. So bare skin la adugale gel coated pads idu adu vandu Clothes from patient's chest. Peel white pads from grey plastic case. Attach pads to bare skin exactly as shown. So here is the picture. You can see enga pad attach pannanonu one At the pictures on the white adhesive pads. So One white pad from the grey case. Place pad exactly as shown. once idu confirm ana Press firmly to bare skin. When the first pad is in place, peel the second pad. Place pad exactly as shown. so once adu soluchana Press firmly to bare skin. so உடனே வந்து it will tell நீங்க வந்து everybody clear அப்படினு சொல்லணும். clear ஆனதுக்கு அப்புறம் White pad from the orange button if you press it will deliver a shock. so டோட்டலா உங்க CPR வந்து இது more than 10 to 20 செகண்ட்ஸ்க்கு மேல இது இன்டரப்ட் பண்ண கூடாது. ஏனா இது ஒன்ஸ் ஒரு ஷாக் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் உடனே you have to patient கான்ஷியஸ் ஆகல இல்ல இந்த ஷாக் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் you have to check for the central pulse again. pulse இல்ல அப்படினா again you have to continue the CPR. so 5 cycle CPR கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நடுவுல ஒரு ஷாக் 5 cycle CPR நடுவுல ஒரு ஷாக் மாத்தி மாத்தி மூணு பேர் சேர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். next till the next team arrives, the ACLS அதாவது trained ambulance team arrives or you reach the hospital. Thank you, doctor. Thank you. Wonderful explanation by Dr. Jay Prakash, Chief Anesthetist of Primary Hospital. Just told about the CED and இங்கே வந்திருக்கும் அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு MK மோகன் அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு டாக்டர் கண்ணன் சேர்மன் ஆஃப் பிரைமரி ஹாஸ்பிட்டல் சால்வை அணிவிப்பார். சார் Rotarian Barbara Berry to felicitate. I request Halima to honor our Dr. Kannan. I request Aditya to honor Mr. Shivakumar. Shivakumar. I request the president of Annex Club, Prithvi, right, to honor Dr. Anandi. I request Rotarian Soni to honor Dr. Pandirath. I request Akhil, Annette Akhil to honor Dr. Jay Prakash. I request Barbara to honor
Dr. Aravindan. Aravindan. I request Dr. Mailvanan to please be there on stage. Honor him. To honor Maxwell Group and friends. Sure. Dr. Shankar Narayan, please. Dr. Rajarajan, please. Okay. CPR demonstrate for your name, please. Huh? Yogesh. 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 Sir. Yogesh, you demonstrate. Dr. Jayaprakash, sir. Dr. Jayaprakash. Sir, vaanga. Sir. I request our Honorable Thiru M.K. Mohan sir to honor our doctors and on behalf of ANET's District Council. Barbara, can you please announce the names? Dr. R. Kodan Raman, please. Sir. Mohan sir, can you please honor Dr. Kodan? Dr. Kodan Raman. Mr. G. Raj Kamal, General Manager Marketing of Prime Indian Hospital. Nataraj from Apollo Hospital, please, to honor MLA. Apollo Hospital, Dr. Nataraj. Next, I request Mr. Shivakumar. I request Mr. Shivakumar to be here, please. Shivakumar. Thank you so much. These people have actually worked behind the scenes. நிறைய வேலை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு பேனர் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படினா இன்னைக்கு இவங்களால தான் இந்த ஈவென்ட் நடக்குது. Thank you so much. I request next Mr. Krish Mohan. இவர்னால தான் இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ சார் இங்க இருக்காரு. So thank you so much. பெரிய கைத்தட்டல். And then of course இன்னைக்கு நமக்கு ரெண்டு பேர் ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல. யாருங்க ஹீரோஸ் இன்னைக்கு? Who is the hero of the day today? நமக்கு ஒருத்தர் அப்போலோல ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல. எங்கப்பா வாங்கப்பா. அப்புறம் we have Dr. who was that? Dr. Jayaprakash and here. வாங்க, இவங்க தான் பெரிய கைத்தட்டல். இவங்க தான் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்தது. Yes. So thank you so much again. இவங்க தான் இன்னைக்கு மென்டர் பண்ணிருக்காங்க. So thank you so much.
அனெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அனெக்ஸ் கவுன்சில் சார்பாக உங்கள் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா இந்த ஈவெண்ட் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் கண்ணன் சார் கிட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருந்தன்மையோட ஒத்துண்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி இங்கே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அனெக்ஸ் சேர்மன் இவங்க வந்து பார்பரா பேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நிறைய எவ்வளோ ஷீஸ் ஹேவிங் சோ மெனி சேலஞ்சஸ் அவங்க ஃபேமிலியில். ஆனாலும் வந்து இன்னைக்கு வந்து ஷீ இஸ் கம் ஆல் தி வே ஃப்ரம் ஈசிஆர்லேருந்து வந்திருக்காங்க. கைஸ் ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் இவங்களுக்கு. 1 hour காலையில் கரெக்டாக 5:55 she was here in the park. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த ஷால்வெல்லாம் ஸ்பான்சர் பண்ண நம்ம என்னுடைய ஒரு நண்பர் அவர் திரு சந்திரசேகர் அவர் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவருக்கும் மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Rotary will be providing breakfast for the team. So please stay here. மோகன் சார் 15 நாளுக்கு ஒரு முறை இலவச ஸ்கிரீனிங் ஃபார் டயபிட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர் ஃப்ரம் பிரைம் இண்டியன் ஹாஸ்பிட்டல் இன் அசோசியேஷன் வித் அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா, Chennai City branch. It is inaugurated by none other than our respected local MLA திரு மோகன் சார் அவர்கள். Good morning everyone, and thank you all for coming here today early in the morning, exercising and doing what but in the park, but you are here on time. Thank you for that, and sorry for keeping you waiting. Today you all have learned, most of you from medical background I think, so maybe nothing new for you all, but for all the others you know that it's a matter of 4 to 5 minutes if your brain is deprived of oxygen, right? After your heart stops, so the brain damage can occur. So today you've learned something very, very useful to you, and hopefully you will not need to use it. But if you need to use it, you should know how to use it. So thank you for coming here today. காலை வணக்கம். இதனால் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மோகன் சாருக்கு, கண்ணன் சாருக்கு. நேற்று தான் கூப்பிட்டாங்க, உடனே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கவுன்சிலர் இருக்காருங்க. அவர் சொல்லுவார் எப்பவுமே, ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுக்கு வந்தால் எந்த கட்சிக்காரர் யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இந்த கொரோனா வந்த உடனே பெட்டு கிடைக்கல, எங்கெங்கோ ஃபோன் பண்ணி கேட்டு கிடைக்கல. நானே வந்து 200 பெட்ஸ் போட்டேன். காந்தி ஹாஸ்பிட்டல் 100 பெட்டும், எய்ம்ஸ் 100 பெட்டும் போட்டு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆப்ரேஷன் லிஸ்ட் வந்துடும். யாராவது காலையில் 6 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிடும். 10 பேர் வச்சேன், 10 பேர் பண்ணோம். அதுபோல் 2வது வந்து லஞ்சி டின்னர், அதுபோல் எங்கள் பக்கத்தில் 25 பேர் வச்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அதான் சப்ளை பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க வராங்க, ஒரு வருஷம் 100 சீட்டு 25 சீட்டு 7 காலேஜ் இருக்குது. நான் சொன்னாங்க, அது நானே படிக்க வைக்கிறேன். எனக்கு ட்ரஸ்ட்லேருந்து ஒரு 500 பேருக்கு படிக்க வைக்கிறேன். ஆனால் திடீர்னு சொல்லிட்டாங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி டிஃபன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாட்டி உங்களை கிராண்டாக பண்ணிடுறாங்க. நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம நல்லது பண்ண சார். எல்லாரும் முடிஞ்சு யாரோட பேச ஆக மாட்டேன். நல்லா காசா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கு. நன்றி.